ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 37ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அநேகருடைய வாழ்க்கையில எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு இருக்கிற பிரச்சனை யாருக்கு தெரியும் என்று சொல்லுவார்கள். இன்னும் ஒரு சிலர் எனக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கு வந்தால்தான் தெரியும் என்று சொல்லி அப்படியும் சொல்லுவார்கள். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பிரச்சனை இல்லாத மனிதனையோ அல்லது தேவைகள் இல்லாத எந்த மனிதர்களோ கண்டுபிடிப்பது மிகவும் அரிதான காரியமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறாக ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க நேரிட்டது. 2 சிநேகிதர்கள் அவர்கள் நண்பர்களாக பழகி வந்தார்கள். இருவரும் ஒரே வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு போகிறதான பொழுது அவர்கள் இவ்வாறாக பேசிக்கொண்டு கடந்து சென்றார்கள். ஒருவன் மற்றவனை பார்த்து இவ்வாறாக சொன்னான், நண்பா, நீ பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டும் என்பதனால்தான் நானும் பள்ளிக்கூடத்துக்கு வருகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். படிப்பில் ஆர்வம் இல்லை, மிகவும் துக்கமுகமாகவும் நீ காணப்படுகிறாயே, அப்படி உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான். அதற்கு மற்ற நண்பன் சொன்னான், எங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஒரே சண்டை, அதனால் என்னால் படிக்க முடியவில்லை, என்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை, அப்படியானால் நான் எப்படி சமாதானமாக இருக்க முடியும், நீ சொல்லு என்று சொல்லி அவன் கேட்டான். அதற்கு மற்ற நண்பன் அவனை பார்த்து சொன்னான், நம்முடைய வகுப்பில் யாரிடம் முதல் மாணவனாக வர்றது என்று சொல்லி கேட்ட பொழுது அவன் சொன்னான், ஒரு பெயரை குறிப்பிட்டு இவன்தான் என்று சொல்லி. அது உனக்கு தெரியும், அவனுடைய அம்மாவும் அப்பாவும் எப்பொழுது சண்டை போட்டு அவர்கள் இருவரும் பிரிந்து அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் அவன் எப்படி சந்தோஷமாக இருக்கிறான், எப்படி படிக்கிறான், அவன் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் அவன் முதல் மாணவனாக வருகிறான். இதுதான் ரகசியம். அவன் இயேசுவோடு கூட ஒவ்வொரு நாட்களும் நேரத்தை செலவழிக்கிற ஒரு மனிதனாக, ஒரு நண்பனாக அவன் காணப்பட்டான். அவர் தருகிறான சமாதானத்தால் வெற்றியுள்ள வாழ்க்கை அவன் வாழும்படியாக ஏசப்பா கிருபை செய்கிறான் என்று சொல்லி தன்னுடைய நண்பனிடத்திலே அவன் சொன்னான். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்கெடுத்தாலும் சின்ன சின்ன காரியமானாலும் பெரிய பெரிய காரியமானாலும் எதற்கெடுத்தாலும் முகத்தை தொங்க போட்டுக் கொண்டு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள், நேரத்தை அவரோடு கூட செலவு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக இந்த இயேசுநாதர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மலரும். அவருடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறதான பொழுது, அவருடைய கரத்திலே உங்களை பரிபூர்ணமாக ஒப்புவிக்கிறதான பொழுது, நீங்கள் நினைப்பதற்கு மேலாக உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் மகிமையான காரியங்களை செய்வார். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். அதனால்தான் சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரை காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை அவரிடத்துல கரத்துல ஒப்புவீங்கள். என்ன காரியமோ அதை கர்த்தரிடத்துல நீங்கள் ஒப்புவீங்கள். அவரிடத்துல தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்தின காரியத்தின் மீது கர்த்தர் நிச்சயமாக இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்கள் காத்திருக்கிறதான பொழுது, அந்த காரியத்தை கொடுத்ததான ஒரு வெற்றியை, ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு மகிமையாக வாழும்படியாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரும் கொண்டு இருப்பதாக. ஆமேன். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலவெளிக்காய் ஸ்தோத்திரப்பா. சங்கீதக்காரர் தாவீது சொல்லுவது போல உங்கள் வாழ்க்கையை உடைய கரத்துல ஒரு விசு கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பலவிதமான தேவைகளோடு, எண்ணற்ற வேண்டுதலோடு, பலவிதமான பிரச்சனைகளோடு, போராட்டத்தோடு, துக்கத்தோடும், கவலையோடும், கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை தேவனை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த கரத்துல தங்களை ஒப்பு கொடுக்க கட்ட கிருபை செய்யுங்க. காலை பொழுதுல யார் யாரு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ என் தகப்பன் கண்ணோக்கி பாருங்க. அவருடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. தகப்பன் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.